ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா சன்னா கிரேவி தான் சேர்ப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வந்து முந்திரி, இதை வந்து நம்ம வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். சன்னாவை வேக வச்சுருக்கேன். ஒரு வானிலையில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெஜிடபிள்ஸ் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இது வந்து தனியா பொடி, பட்டை, கிராம்பு, கரம் மசாலா நான் சேர்க்கல, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆயில் விட்டு நம்ம அரைச்ச விட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். பச்சை வாசனை போகிற வரை. தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சென்னால நான் வந்து சால்ட்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். வதங்கின பிறகு சன்னாவை சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ. இப்போ சன்னாவை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்தூரி மெத்தி சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கரம் மசாலா பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி சூப்பராக இருக்கும். நான் அதே மாதிரி ரைஸ் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக சூப்பராக சன்னா கிரேவி, மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, நான், ரைஸு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.